தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கி அரசியலில் அடியெடுத்து வைத்துள்ள நடிகர் விஜய் இதற்கு முன்பு எந்தெந்த நேரங்களில் தனது அரசியல் நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தினார் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியதை அடுத்து தமிழ்நாடு முழுவதுமாக பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடி வருகிறார்கள் அவருடைய ரசிகர்கள். இந்த அளவுக்கு ரசிகர்கள் கொண்டாடுவதற்கு காரணம் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய அரசியல் பயணத்திற்காக ரசிகர்களை தயார்படுத்தியதுதான். 2009ஆம் ஆண்டு புதுச்சேரி மாநிலத்தில் அப்போதைய காங்கிரஸ் முதலமைச்சர் வைத்தியலிங்கம் முன்னிலையில் தன்னுடைய மக்கள் இயக்கத்தின் மூலமாக பல்வேறு உதவிகளை செய்தார் விஜய். அடுத்த சில நாட்களிலேயே டெல்லிக்கு சென்ற விஜய் அப்போது காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த ராகுல் காந்தியை சந்தித்து சுமார் 2 மணி நேரம் பேசினார். இதனால் அவர் விரைவில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து விடுவார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் தன்னுடைய வழக்கமான சினிமா பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார் விஜய். அதன் பிறகு 2011ஆம் ஆண்டு ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்த அண்ணா ஹசாரேவுக்கு ஆதரவு தெரிவித்தார் விஜய். முன்னதாக இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து நாகையில் பிரம்மாண்ட கண்டன போராட்டத்தையும் நடத்தினார். நான் ஒரு அரசியல்வாதியா இந்த மேடைக்கு நான் வரல. ஒரு தமிழனா தமிழ் மீனவர்களை தாக்கப்படுறதையும் கொல்லப்படுறதையும் தாங்க முடியாம அதுக்கு கண்டனம் தெரிவிக்க வந்திருக்கேன். அதைத் தொடர்ந்து தன்னுடைய அரசியல் வருகையை ரசிகர்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் டைம் டு லீட் என்ற வாசகத்துடன் தலைவா படத்தில் நடித்தார். ஆனால் படத்தை வெளியிடுவதில் பல சிக்கல்கள் ஏற்பட்டன. அதனால் படத்தை வெளியிட உதவும்படி அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு வேண்டுகோள் விடுத்தார். பிறகு தலைவா திரைப்படம் டைம் டு லீட் வாசகம் இல்லாமல் வெளியானது. 2014ஆம் ஆண்டு பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த மோடியை கோவையில் வைத்து சந்தித்து ஆச்சரியமூட்டினார் நடிகர் விஜய். ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்து 2016ஆம் ஆண்டு பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட போது அதை விமர்சிக்கவும் தயங்கவில்லை. சும்மா ஜென்ரல் பப்ளிக் ஒரு பசிக்கு சாப்பிட முடியாமல், மருந்து மாத்திரை வாங்க முடியாமல், ஏடிஎம் கார்டுக்காக வெளியூர் போய் முக்கியமாக திரும்ப வீடு வந்து சேர முடியாமல், அன்னன்னைக்கு கிடைக்கிற 500-1000 வச்சுக்கிட்டு சின்ன சின்ன தொழில் பண்ணுற வியாபாரிங்க முதற்கொண்டு தியேட்டர்ஸ், மால்ஸ், மார்க்கெட்ஸ், இந்த மாதிரி தேவையில்லாமல் இவங்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் தான். அதைத் தொடர்ந்து 2017இல் மெரினாவில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நேரில் சென்று கலந்து கொண்டதோடு அதற்கு ஆதரவும் தெரிவித்தார் விஜய். உலகம் பூரா சட்டத்தை உருவாக்குனது மக்களோட கலாச்சாரத்தையும் உரிமையையும் பாதுகாக்கத்தான், பறிக்கிறதுக்கு இல்லை. தமிழனோட அடையாளம் ஜல்லிக்கட்டு. எதையும் எதிர்பார்க்காம, யாரோட தூண்டுதலும் இல்லாமல், எந்த விதமான கட்சி பேதமும் இன்றி தமிழ் என்ற ஒரே உணர்வோடு இந்த போராட்டத்தில் குதிச்சிருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் நான் தலைவணங்குறேன். பிறகு 2020இல் அவர் நெய்வேலியில் படப்பிடிப்பில் இருந்த போது அவருடைய வீட்டில் சோதனை நடத்தியது வருமான வரித்துறை. அப்போது தன்னுடைய பலத்தை சூசகமாக நிரூபிக்கக்கூடிய வகையில் வேன் மீது ஏறி ஆயிரக்கணக்கான ரசிகர்களுடன் பிரம்மாண்ட செல்ஃபி ஒன்றை எடுத்து பரபரக்க வைத்தார். அவர் எப்போது அரசியலுக்கு வரப்போகிறார் என்று ரசிகர்கள் காத்திருந்த நேரத்தில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது கருப்பு சிவப்பு நிற சைக்கிளில் சென்று வாக்களித்தார் விஜய். அதை குறியீடாக பல்வேறு தரப்பினரும் பார்த்தனர். அதைத் தொடர்ந்து தன்னுடைய அரசியல் வருகைக்கு அச்சாரமாக கடந்த ஆண்டு ஜூனில் பொதுத் தேர்வுகளில் சாதித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசீலிப்பு விழாவை பிரம்மாண்டமாக நடத்தியதுடன் வாக்குக்கு காசு உள்ளிட்ட அரசியல் ரீதியான பல கருத்துக்களையும் அவர் தெரிவிக்க தவறவில்லை. தொடர்ந்துதான் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியுள்ளார் விஜய். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக பெரிய பத்மநாபன்.